ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்லி, தோசை, இடியாப்பத்துக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஸோ நான் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதையும் போட்டு வதக்கிட்டு, ஒரு சின்ன தக்காளி போட்டு அதையும் வதக்கிட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்ப ஈஸியான குருமா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு அரை கைப்பிடி அளவு கல்லுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காவை மட்டும் தண்ணியாக அரைச்சி நல்லா இது பண்ணிட்டு எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கடலைப்பருப்பு குருமா ரெடி. ஸோ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். இடியாப்பத்துக்கு தான் செஞ்சாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.